உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தனை நாள் இருக்க போறாரு? எவ்வளவு மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பெயர்ச்சி காலமான இந்த ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான இந்த 138 நாட்கள் இது வந்து என்ன விதமான யோக பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா சனி 5ஆம் இடமான மனோஸ்தானம், பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அவர் வந்து உங்களுக்கு மனசுல நெனைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய, அடையக்கூடிய யோகங்கள குடுக்க போறாரு. காரணம் என்னன்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி. 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்து அதிபதியா வராரு. கும்பராசி மற்றும் மகர ராசி அதிபதி. 3ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆசை, விருப்பம், விடாமுயற்சி, போராட்ட குணம், தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இளைய சகோதரம் எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த வகையில வந்து உங்க ஆசை விருப்பங்கள குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள குறிக்கக்கூடிய, தாயார குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மனோஸ்தானத்தில அமர்ந்திருக்கிறதுனால, உங்களுடைய மனசுல என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ, அதெல்லாம் போராடி, விடாமுயற்சியோட போராடி அடையக்கூடிய காலமா இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது அப்படின்றத சொல்ல வரேன். கடந்த காலத்துல இருந்து உங்களுடைய போராட்டங்கள் இருந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த போராட்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பரிச குடுக்குற காலமா இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. சனி வக்ரம் ஆகுறதுனால எந்த எதிர்மறையான நிகழ்வுகளோ, சங்கடங்களோ வரப்போறது கிடையாது. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். பயப்பட வேண்டாம். இந்த வக்ரம் அப்படின்ற வார்த்தைய கேட்டு நீங்க பதட்டமோ, பயமோ பட வேண்டிய அவசியம் இல்ல. வக்ரம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. நம்முடைய பார்வையில வந்து ரிவர்ஸ்ல அவரு வர மாரி தான். ரிவர்ஸ்ல வர மாரி இருந்தா கூட அவர் வந்து மீன ராசிய கடந்து கும்பத்துக்கு வரப்போறதில்ல. ரிவர்ஸ்ல வந்து கும்பத்துக்கு வரப்போறதில்ல. மீன ராசிக்குள்ளேயே தான் அந்த பயணம் இருந்துகிட்டு இருக்கு. மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல அவர் வந்துட்டு இருக்கிறதுனால, அந்த மீன ராசிக்கு குருவுடைய பார்வை பரிபூர்ணமா கிடைச்சிட்டு இருக்கு. உங்க ராசிக்கு யோகநாதன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சமஸ்தானம், யோகஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசியிலிருந்து உங்க ராசியையும் பார்க்குறாரு. உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்குறாரு. ஸோ சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையிலும் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, கண்டிப்பான முறையில சனியுடைய இந்த வக்ர காலம் 138 நாட்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தக்கூடிய உன்னதமான ஒரு ஏணிப்படிகளா ஒவ்வொரு நாளும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு, மகிழ்ச்சியோட, சந்தோஷமா, தைரியமா இருங்க. நீங்க நெனச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய உங்க மனசுல நெனச்சா போதும் நீங்க சாதிச்சுருவீங்கன்ற அளவுக்கு அந்த காலம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. சனி வக்ரம் அடையக்கூடிய அந்த 138 நாட்களும். அதனால நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய எதிர்காலத்த பத்தின ஒரு தொலைநோக்கு சிந்தனைய நீங்க வந்து அ பார்க்கணும். வாழ்க்கையில என்ன இலக்கு அடையணும், என்னென்ன விஷயத்துல வந்து நம்ம வந்து வெற்றி அடையணுன்ற உங்களுக்கு ஒரு திட்டம் இது நாள் வரைக்கும் இல்லன்னா, அதுக்காக நீங்க சரியா பிளான் பண்ணுங்க. இத இத நம்ம செய்யணும். இந்த உயரத்த நம்ம தொடணும் அப்படின்றத நீங்க மனசுல விருப்பப்பட்டீங்க, மனசுக்குள்ள பதிய வச்சுட்டீங்கனாலே போதும். அதுவே உங்களோட உங்க வெற்றி பாதையில முக்கால்வாசி அடைஞ்ச மாரி வெற்றி அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்ப குடுத்துரும். மிச்சத்த இயற்கை அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பான முறையில குடுத்துரும். இதுல இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய நிலை வந்து ரொம்ப சிறப்பா இருந்துட்டு இருக்கு. சுக்கிரன் வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப மிக முக்கியமான காலம். கிரகம். காரணம் என்னன்னா, உங்களுடைய களத்திர ஸ்தானம் 7ஆம் இடம் மற்றும் விரயஸ்தானம், சுப விரயங்கள குறிக்கக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் அதிபதியா வந்து, அவர் 12ஆம் இடத்திலேயே வந்து அமரப் போறாரு செப்டம்பர் 1ஆம் தேதி. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2027 ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருக்க போறார். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அங்க இருக்க போறார். இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு சுப விரயங்களையும், நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகளையும், சொந்த பந்தங்களோட கூடி விருந்து கொண்டாட்டங்கள்ல பங்கேற்கக்கூடிய நல்ல ஒரு விஷயத்தையும் சுக்கிரன் அருளால விருச்சிக ராசிக்காரருக்கு கிடைக்கப் போகுது. ஒரு பக்கம் சுக்கிரனோட நிலை, அவர் ஒரு சுபகிரகம், அவரும் பலமா இருக்காரு. இன்னொரு பக்கம் குரு, அவரு உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, உச்ச பலத்துல இருக்கிறது. சனி வக்ரம் 5ஆம் பஞ்சமஸ்தானத்துல தான் வக்ரம் அடைகிறாரு. அதனால அதுவும் நல்ல பலன்களும், நீங்க நினைச்சதெல்லாம் அடையக்கூடிய ஸ்தான அடிப்படையில் சனி உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கக்கூடிய கிரகமா வர்றதுனால, அவர் குருவுடைய பார்வையிலயும் இருக்கிறதுனால, நீங்க நினைச்ச அனைத்தையும் சாதிக்கக்கூடிய, அனைத்தையும் அடையக்கூடிய
காலங்கள் வந்துருச்சு. தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருங்க. எப்பயும் போல உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே இருக்கும். வெற்றிகரமா இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம்? அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாதிரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நினைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்கள் குருவோடைய பார்வை மூலமாக, குருவோட பார்வை உங்களுடைய ராசிக்கும் ஆல்ரெடி 5ஆம் பார்வை
டைரெக்டாக விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு வக்கரம் பெற்று. அந்த இடத்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 96 நாட்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் ஏற்பட போகுது. மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரக பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு மட்டும் நிறையா பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இயல்பாகவே எல்லாட்டையும் உண்மையாக நேர்மையாக கடமை தவறாமல் கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி லாக் பண்ணுவாங்க. அப்போ இந்த வக்கர சனி பயிற்சி 96 நாளில் உங்களுக்கு அந்த டார்கெட் பண்ணி லாக் பண்ண அத்தனை விஷயமும் ரிலீஸ் ஆக போகுது. மனசு தெளிவாக இருக்க போகுது. நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடைகள் இருந்திருக்கலாம். சில விருச்சிகராசி என்பவர்களுக்கெல்லாம் வரன் பார்த்துருப்பீங்க, ஒரு நிச்சயம் பண்ண கூட போயிருப்பீங்க. ஆனால் எந்த காரணத்துக்காண்டி வேண்டான்னு சொன்னாங்க தெரியாது. ஸோ அப்போ திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கவலைகள் உங்களுடைய வருத்தங்களை சரி செய்து உங்களுக்கான திருமண யோகத்தை இந்த வக்கர சனி பகவான் உறுதி என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சார் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இவ்வளவு நாள் புரியாத உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இனிமேல் கண்டிப்பாக புரியுவாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளவோ மன்றாடி பார்த்துட்டீங்க, எவ்வளோ இறங்கி பார்த்துட்டீங்க, எவ்வளோ அன்பை கொடுத்து பார்த்துட்டீங்க. ஸோ ஆனால் என்னென்னா வெளி உலகத்துக்கு நீ நானும் கணவன் மனைவி, ஆனால் வாழ்க்கையில் அது 0 அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 60% லைஃப் ஸ்டைலில் நடந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு அழுத்தம் ஏற்படுதில்ல, ஒரு போராட்டம் ஏற்படுதில்ல, அது எப்போ மாறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் நல்ல மாற்றம் ஏற்படும். அதாவது என்ன சொல்கிறேன்னா ரியாலிட்டியாக உங்களுக்கு ஒரு அன்பான வாழ்க்கை, நிலையான ஒரு துணை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்றமர்ந்து லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கொடுக்க போகிறார். ஓகேவா? ஸோ பிரியக்கூடிய நிலைமையில் இருந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சேரக்கூடிய வாக்கியம் ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு பிரிஞ்சிட்டோம், வேறு வழி இல்லாமல் பிரிஞ்சிட்டோம், ஸோ இப்போ 2வது மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது. ஸோ தனிமைங்கிறது கொடுமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமே அந்த கொடுமையை அனுபவிக்காமல் நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த 96 நாள் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங், பொருளாதாரம், கடன் பிரச்சனை, ஒரு மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் ஒரு லாக்காக இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சில விஷயங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் மட்டும் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கிரம் அடைஞ்சு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, நிதானம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழ்ந்துடணும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் போய் புரிய வைக்கன்னு சொல்லி முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக ரீதியாக மாட்டிக்கிடுவீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே
இந்த 41 நாட்களில் குருவுடைய பார்வை இல்லாதனால உங்களுடைய குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதுக்கான விஷயங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் எவ்வளோ வருது, உங்களுக்கு லாபம் எவ்வளோ வருதுங்கிறத தனிப்பட்ட முறையில் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ உங்க கூட அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களை பற்றி நீங்களே கேர் பண்ணுறதுக்கு யாரையாவது தேட வேண்டிய சூழ்நிலை கிரகம் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்களேன். விருச்சிக ராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க. சனி வக்கர பயிற்சிக்காரங்கள மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு யோகமான நிலைமையை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிறு குழந்தைகள் இருக்கின்ற ஆசிரமங்களுக்கு போய் அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகள் செய்வது மூலமாக உங்கள் லைஃப் சூப்பராகும், அற்புதமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இதை மனசார பண்ணணும். அதாவது ஒன்று நீங்கள் ஆசிரமத்தில் போய் பண்ணலாம், அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், படிப்புக்காக மருத்துவ செலவுக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் உதவி செய்யலாம். ஸோ உதவி செய்வது மூலமாக உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20லேருந்து 30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி.
நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க போகுது. இந்த பூர்வ புண்ணியம் அப்படின்றது உங்களுடைய முன்னோர்கள் செய்த சில விஷயங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செய்த சில தான தர்மங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வினைகள், இது எல்லாமே உங்களுடைய சந்ததியினரை பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய முன்னோர்கள் செய்த விஷயங்களுக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய பலன், நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய வாரிசுகள் அனுபவிக்கக்கூடிய பலன், இதுதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றத குறிக்க போகுது. அடுத்து தெய்வ பலம், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தெய்வ பலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே முழுமையாக அந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு இல்லாம போயிடும். என்னடா இது, நம்ம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த ஜோதிடர்களும் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்ன்றாங்க, எந்த நாளும் சரியாக மாட்டேங்குது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய எந்த ஒரு பிரச்சனையும் தீர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக எதிர்மறையாக அந்த தெய்வ நம்பிக்கை அப்படின்றது இல்லாம ஆயிடும். ஆனா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதை யாருமே பாத்துக்கிறது இல்லை. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இவர்கள் மேல போக போக இவர்களினுடைய நெகட்டிவா மட்டும்தான் யோசிப்பாங்களே ஒழிய இவர்களினுடைய வளர்ச்சியை யாருமே யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா அதிகப்படியான நெகட்டிவான ஒரு விஷயங்களை கொண்ட ஒரு மனநிலையாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் 5ஆம் இடத்துல அந்த சனி வக்ரம் அடைகிறதுனால நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். சில விருச்சிக ராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் தவறான பாதைக்கு போயிருந்தா கூட மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் போன்ற விஷயங்கள்ல நிறைய ஏமாற்றங்கள் அடைந்திருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்கும்போது அவர்களுக்கு நிறைய மன வேதனையை கொடுக்கும். ஏன்னா அந்த வலியும் வேதனையும், நான் முதல்லயே சொன்ன மாதிரி சனி பகவான் ஒரு வலியும் வேதனையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது அடுத்த வாரிசுகளுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த இது தெரியும். அந்த வலியும் வேதனையும் சாகுற வரைக்கும் மறையாது. அடுத்த சந்ததியினருக்கு கூட அந்த வலியும் வேதனையும் போகிறதுக்கு வரைக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்துருவார். அதனால இந்த குழந்தைகள் ரீதியான பிரச்சனையை அனுபவிச்சு கொண்டு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெட்டர் ரிலீஃப கொடுக்கும். என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்றதுக்கு நிலைமை மாறி நல்ல வேளை என் குழந்தை தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த குழந்தைகள் அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையில இருந்தா மீண்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு மாற்றங்கள் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம், கம்யூனிகேஷன், பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பார்ட்னருடைய உண்மை முகம் அப்படின்றது இந்த காலகட்டம் தெரிய வரப்போகுது. விருச்சிக ராசி என்பர்கள் எல்லாமே நமக்கு தான் சரியில்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிராளியினுடைய மனநிலையை அறியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போகுது. இதனால நிறைய விஷயங்கள்ல நீங்க மாற்றங்களை செய்ய போறீங்க. ஆஹா, நம்ம தான் இத்தனை நாள் வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு இருந்தோம்னு நினைச்சோம், ஆனா நமக்கு கூட இருக்கிறவங்களே நமக்கு குளிப்பறிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்குதான் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு அந்த மனநிலையை மாற்ற போறீங்க பாருங்க. அங்கதான் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. அதனால அந்த 7ஆம் இடத்திற்கு உண்டான ஒரு நபரை உங்களுக்கு அடையாளம் சுட்டி காட்டி யார் செய்யறது தவறு, யார் செய்யறது ஒரு உண்மை அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையாக இருக்க போகுது. அடுத்து இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது எதிராளியை பார்த்தாச்சு, எதிராளியினுடைய குற்றத்தை பார்த்தாச்சு, அடுத்து நீங்களே செல்ஃப் டெவலப்மெண்ட். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை பார்க்க போறீங்க. எப்படி எப்படிலாம் நம்ம உழைச்சா நம்ம முன்னேற முடியும் அப்படின்றத பார்க்க போறீங்க. இது நாள் வரைக்கும் இருந்த சில மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். முதல் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்ததா, அதை விட்டு விலகி வந்தாச்சு, இனிமேல் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை என்னன்றத பார்க்கணும். இந்த மாதிரியாக
அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அங்க வேலையில நிரந்தர ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த இடத்துல அந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல செல்வ செழிப்பு அப்படின்றது முழுமையாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கும் போது உங்களுடைய நல்ல காரியங்கள்னால, நீங்க செய்த புண்ணியங்கள்னால உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இதை நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா அவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா, எனக்கு நெகட்டிவ் நடந்துருச்சு, என்னுடைய முதல் திருமணம் வீணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரியே தான் இருப்பாங்களே ஒழிய 2வது ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்றத அவர்கள் நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அப்படியே அந்த 2வது திருமணத்தை இவர்கள் பண்ணிட்டா கூட இந்த 2வது குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவர்களினுடைய எண்ணம் ஃபுல்லாவே அந்த முதல் திருமணத்துலதான் இருக்கும். நான் அங்க அன்னைக்கு இப்படி இருக்கும்போது என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, நான் அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய அவமானங்கள் வந்துச்சு, இப்படி அந்த பழைய ஞாபகங்களை விட்டு வெளியில வர முடியாத ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி என்பர்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை மட்டுமே பற்றி நினைத்து இருங்க. உங்களுடைய வாழ்க்கையே முழுமையாக மாறி போயிடும். அதனால குடும்பத்துல இருந்து, உங்களுடைய தொழில இருந்து, உங்களுடைய எதிராளிகளை முதற்கொண்டு நீங்க நல்ல ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பிராயச்சித்தம், உங்களுடைய கடமைகளை தினமும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த சனி பகவான் அப்படின்றத பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால யாரோ செஞ்ச தவறுக்காக நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய சந்ததியினருக்கு போகுது. அதனால கர்மாவை கரெக்டா செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிவர்த்தி இருக்கும். நிறைய தெய்வ வழிபாடு வீட்டுல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அணையா தீபம் ஏத்துங்க. இந்த அணையா தீபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ராசியில சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால அந்த மனநிலை சார்ந்த சில விஷயங்கள்ல ஒரு தோல்விகள் இருக்கும். அதை நீங்க நிவர்த்தி அடையிறதுக்கு அணையா தீபம் வீட்டுல ஏத்தி வைங்க. இது ஒரு பரிகாரம் போதும், ஒரு பிராயச்சித்த போதும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு கோயில் தெய்வ வழிபாடு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா தெய்வத்தினுடைய நம்பிக்கையவே நீங்க இழந்து இருப்பீங்க இந்த காலகட்டம். அதை நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரே ஒரு தீப வழிபாடு, அதுவும் அணையா தீபம் வீட்டுல ஏத்துங்க. அது உங்களை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.